உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்க போகிறாருன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சனி பகவானுடைய வக்ர பயிற்சிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே வாழ்க்கையில் நம்ம பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அதிகமாக மெனக்கெட்டு எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி நான் அதை பெருசாக செய்வேன், சாதிச்சே தீருவேன் அப்படின்னு உறக்கம் கூட பார்க்காம தூக்கம் பார்க்காம நிறைய ரிஷபராசி என்பவர்கள் உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஆனால் என்ன தான் சார் உழைச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எல்லாரும் ஏமாத்துறாங்க. நான் பணம் ஏமாந்துட்டேன், உறவுகள்கிட்ட ஏமாந்துட்டேன், நிறைய பேர் என்னை தேவைக்கு பயன்படுத்திட்டு அப்படியே எப்படி நம்ம ஒரு காய்கறியில் எப்படி எல்லாத்தையும் தூக்கி போடுவோமோ அது மாதிரி என்னை தூக்கி வீசிட்டாங்க. அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இந்த ரிஷபராசி என்பவர்கள் இருக்கீங்க. இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஒரு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டம் எது சார் எனக்கு அப்படின்னா இந்த ஒரு 6 மாதங்கள் கண்டிப்பாக இருக்கவே செய்யுது. ஏன்னா ரிஷப ராசி என்பவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அவர் வக்கரமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வக்கரத்தன்மை உறுதியாக அந்த லாபத்தை கொடுக்கும். அந்த லாபத்தை கொடுக்கும்னா என்ன சார் கொடுக்கும்? எனக்கு ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ்லாம் வரல சார், எனக்கு எப்போவுமே ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப்லாம் பார்க்குறேன், ரிஷபராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் என் வாழ்க்கை எதுவுமே நல்லது நடந்த மாதிரி தெரியல, எனக்கு இன்னும் பிரச்சனை தான் அதிகமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை பாருங்கள், எந்த நாளாக பிரச்சனைகள் இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையில் தீர்க்கக்கூடிய நேரம் எப்போ வரும்னா நல்ல நேரத்தில் தான் வரும். அந்த நல்ல நேரம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து வெளில வரலாம் அப்படின்னு அதிகமாக ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தெய்வ வழிபாடுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை தீர்க்கலாம். அதெல்லாம் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கோ அதை முடிக்கணும், அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும்னு சொல்லி அதிகமாக யோசிக்கக்கூடிய நேரம், செயல்படுத்தக்கூடிய நேரம், அந்த செயல் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படிங்களா, ஒரு பொருளாதார பிரச்சனை, எனக்கு ஒரு பணம் வர வேண்டியிருக்கு சார், இந்த காலகட்டத்தில் எனக்கு பணம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை நாள் எனக்கு வரவே இல்லை சார், அவரும் தரந்தான் சொல்கிறார், தரலன்னு சொல்லலை, தரந்தான் சொல்கிறார், அது வந்துருச்சுன்னா என் வாழ்க்கையே மாறிடும் சார், நல்லபடியாக இருப்பேன் சார், இதை நம்பி நிறைய பிளான்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சியை, பொருளாதார அந்த அந்த தேக்க நிலையை சீர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த காலகட்டத்தில். அதனால் இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வர வேண்டியவர்கள் அதிகமான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறேன் சார், இடம் விற்காமல் அப்படியே இருக்குது சார், நான் கேட்குற ரேட்டை விட ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க, என்ன பண்ணுறது தெரில, நான் விற்றுட்டா கம்மி ரேட்டுக்கு விற்றுட்டா என் கடன்லாம் தீராது, கம்மி ரேட்டுக்கு விற்றா என் பிரச்சனைலாம் தீராது, ஆனால் ஏதாவது ஒரு லாபம் வந்துருமான்னு பார்க்குறேன் சார், ரேட்லாம் இருக்குது ஆனால் எனக்கு மட்டும் வரவங்கலாம் கம்மியாக கேட்குறாங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த இடம் விற்று லாபம் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனை, அது கடனாக இருக்கலாம், இல்லை இந்த இடத்த விற்றுட்டு வேறு ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கலாம், இந்த இடத்த விற்றுட்டு வேறு ஏதாவது ஒரு வீடு கட்டிட்டு போகலான்னு நினைக்கலாம், இல்லை இந்த வீடை விற்றுட்டு நான் ஒரு எஜுகேஷன் லோன் க்ளோஸ் பண்ண போகிறேன், ஒரு பர்சனல் லோன் க்ளோஸ் பண்ண போகிறேன், ஒரு ஜுவல் லோனுக்கு க்ளோஸ் பண்ண போகிறேன், அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நேரம்.
பூர்வீகத்தில் இடம் இருக்குது சார் தரமாட்டுறாங்க, இந்த நேரம் கேளுங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதேபோல் பூர்வீகத்தில் நான் ஒரு கேஸ் போட்டிருக்கேன் சார், எங்கள் அண்ணன் தரமாட்டார், எங்கள் அக்கா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது வச்சுங்க, அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நிறைய ரிஷபராசி என்பவர்கள் காதலில் ஒரு தோல்வியை சந்திச்சிருப்பீங்க, இல்லை வீட்டில் சொன்னதுக்கப்புறம் ஒத்துந்திருக்க மாட்டாங்க, இல்லை காதலே தோல்வியாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிலேருந்து வெளில வரத்துக்கான ஒரு வாய்ப்பு, அந்த காதல் வெற்றியடையும், காதல் திருமணமாக மாறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் குழந்தை இல்லாத ரிஷபராசி என்பது, இந்த ரிஷபராசியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு ஏதாவது ஒரு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அது பெண்களாக இருக்காங்க அப்படின்னா தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைனால குழந்தை இல்லாமல் இருக்கலாம். அதே ஆண்களாக இருக்காங்க, ஏதாவது உயிரணுக்கள் குறைபாடு, ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால குழந்தை பேர் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன் சார், செஞ்சேன் சார், போனேன் சார், ஆனால் எதுவுமே எனக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர், நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் சுயஜாதத்தை ஒரு அடி பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் என்ன தெய்வ வழிபாடுன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த காலகட்டம் போகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சில ரிஷபராசி அன்பர்கள் 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க. நான் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணேன் சார், 10 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுறேன், ஒரே குழந்தையாக இருக்குது, 2 குழந்தை இருக்கலான்னு ட்ரை பண்ணுறேன், எனக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை, 2வது ஒரு ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கு, முதல் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, 2வது பெண் குழந்தையாக பெற்றுக்கொள்வதற்கான ஆசை இருக்குது, அதற்கான முயற்சிகள் செய்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த முயற்சி வெற்றியடையக்கூடிய காலகட்டம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் வேலையில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பேர் புகழ் வாங்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் ரிஷப ராசி தான். அந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு வேலையே பிரச்சனையாக இருக்குது சார், எங்கே சார் பேர் புகழ்லாம் வாங்குறது, இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணால் போதும், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது சார், திடீர்னு ஒரு பெரிய ஒரு பூகம்பம் மாதிரி வந்து வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, வேலையில் நெருக்கடி இருக்குது, வேலையில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்து ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன் சார், சில இன்டர்வியூலாம் கடைசி வரைக்கும் போயிட்டு எனக்கு கிளிக் ஆகலைன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணம் அதிகமாக இருக்கும். வேலை இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் உறுதியாக ஒரு விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதே போல் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி. ஏன்னா பணம் சம்பாதிக்கணும் சார், பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் எனக்கு புரிய வச்சுட்டாங்க, எனக்கு கடன் இருக்குது, அதனால் அந்த கடனை தீர்க்கறதுக்காக நான் வெளிநாடு போகிறேன். அதேமாதிரி வெளிநாடு போனால் என்னுடைய படிப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும், எனக்கு வந்து வெளிநாட்டில் போனால் தான் நல்ல ஒரு பேர் புகழ் வாங்க முடியும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. ஏன்னா மற்றவங்கள விட ஒரு பிரபலமான ஆளாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு ரிஷபராசி என்பது. அதனால் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. வெளிநாட்டிலே ஒரு பிஆர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே ஒரு நல்ல மேன்மையான ஒரு நிலையை பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு மனைவி மூலயமா வருமானம் உண்டு, கணவர் மூலயமா வருமானம் உண்டு, குடும்பத்தார் மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அங்கேயே ரிஷபராசி என்பது நிறைய பேருக்கு குழந்தைகளால் சில பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க, அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். வெளிநாட்டில் இருக்கவங்க அங்கே ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கலான்னு நினைக்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் திருமண யோகத்தை அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் இத்தனை நாள் ரிஷபராசி என்பது கல்யாணம் ஆகலை அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா வருத்தப்படாதீங்க. ஏன்னா இந்த ஒரு 6 மாதத்தில் ஒரு வரன் அமைஞ்சதுன்னா ஒரு அற்புதமான வரனாக அமையப்போகுது, அது எந்த டவுட்டும் கிடையாது. அந்த வரன் வந்ததுக்கப்புறம் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதே போல் பிரிந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு. ஏன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்னா கொஞ்சம் உங்களை பாராட்டி சொல்லிக்கிட்டே இருக்கும், நீங்கள் நல்லவங்க, அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நல்லா இருப்பீங்க. அது இல்லாதனால ஏதோ ஒரு இடத்துல அது கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு ஈகோ பிரச்சனைனால பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவங்களாம் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதனால் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். உறுதியான ஒரு மாற்றத்தை நோக்கி, வெற்றியை நோக்கி
உங்களுடைய பிரச்சனையிலேருந்து விடுதலையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் நடைபெற போது அதில் ரொம்ப சிறப்பாக இதை பயன்படுத்திக்கிட்டு இதிலேருந்து வெளில வரத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதிலேருந்து வெளில வரத்துக்கு எப்படி அப்படின்னு யோசித்து அதிலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட அதிகப்படியான பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா கோச்சாரம் அது தவிர தசாபுத்தி அப்படின்றது சேர்த்து பார்ப்போம். தசாபுத்தியில் காலங்கள் சரியில்லை. இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. பொருளாதாரத்துலேயும் உறவுகள்லேயும் கேது தசை புதன் தசைகள் மிகப்பெரிய கடன்களை கொடுத்துருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் எதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு அந்த கர்ம வினையை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் 99 ரூபாய்க்கு. அதில் பலன்கள் வராது. அதே போல் ஜாதகத்தை 51 பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே போல் சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களா ஜாதகம் அப்படின்னு கேட்குறீங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு இல்லை யாருக்காக இருந்தாலும் சரி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நோட்டில் எழுதி தரும். வேணுன்றவங்க கால் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் விரிவாக திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, வாஸ்து முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னங்கள் எல்லாமே பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுமாரி இந்த பயிற்சி வகுப்பு ஆன்லைன்லேயும் நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. இது வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன்லையும் சேர்ந்து படிக்கிறாங்க, வெளியூரில் இருக்கவங்க ஆன்லைன் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.